கனிகளை எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலான கனி ரகங்கள் நல்லா பழுத்து பழமாக ஆனதுக்கப்புறம் அந்த கனியில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும். இந்த ரெடி டு ஈட் எனர்ஜி அது வந்து நம்ம சாப்பிட்ட உடனே அந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய கூட்டு சர்க்கரை. ஏன் கூட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சாதாரணமாக எனர்ஜி வேணும்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு போயிடலாமா, எதுக்கு பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த நேரடியாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டோம்னா அந்த சர்க்கரை வந்து வேகமாக இரத்தத்தில் கலந்துரும். வேகமாக இரத்தத்தில் கலந்து உடனடியாக அது வந்து கலோரியாக மாற்றப்படவில்லை அப்படின்னா அது பெரிய அளவில் பயன் இருக்காது. ஆனால் இந்த கனி ரகங்களில் இந்த பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து கூட்டு சர்க்கரை அப்படிம்பாங்க. அந்த கூட்டு சர்க்கரை முதல்ல குளுக்கோஸ் மாலிகுலாக உடையணும், அதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பழத்தோட வந்து இருக்கக்கூடிய மற்ற கார்போஹைட்ரேட்டான நார்பொருட்களோடு சேர்ந்து இருக்கும்போது அது உடம்புக்குள்ளே மெதுவாக ஆற்றலை கொடுக்கும். எந்த பொருள் நம்ம சாப்பிட்ட உடனே